அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். அனைத்து நேயர்களும் கவனத்திற்கு, ஒவ்வொரு வருடமும் குரு பகவான் பயிற்சி ஆகும் பொழுது அதனால் அதை பார்க்கப்படக்கூடிய ராசிகள், அது இருக்கக்கூடிய ராசிகள், இவை அனைத்தினாலும் பலவிதமான மாறுபட்ட தன்மைகள் நடக்கிறது. வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சியாரு, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். குரு இருப்பதை விட பார்ப்பது ரொம்ப விசேஷம். அப்போ குருவின் பார்வைக்கு அதிக மகத்துவம் உண்டு. அப்போ இந்த மகத்துவ தன்மையினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொருத்தையும் நினைக்கிறாங்க, இந்த வருஷமாக நமக்கு நல்லது நடக்காதா, இந்த வருஷமாக நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்ப்பு தான் இருக்கிறாங்க. எல்லாருமே தன் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க. மக்கள் நல்லா இருக்கணும், குழந்தைகள் நல்லா இருக்கணும், பிறர்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ இந்த குரு பயிற்சி ஆவதால் என்னென்ன நன்மைகள் நடைபெறும்? அதாவது மே மாதம் 1ஆம் தேதி 1/5/2024, அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 1 மணிக்கு அவர் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறார். காலபுருஷ தத்துவ ரீதியாக தர்ம திரிகோணத்திலிருந்து அர்த்த திரிகோணத்தில் மாறுகிறார். தர்மம் என்பது வாழ்க்கையின் நெறிமுறை, அர்த்தம் என்பது பொருளாற்றக்கூடிய தன்மை, பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்குது. பொருளாதாரம் வேணும், நாம் எல்லாம் குடும்பத்தோடு வாழணும், அதுக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது. அந்த பொருளாதார தன்மை உள்ள அர்த்த நெறி தன்மையில் அவர் சஞ்சரிக்கிறார். பஞ்சபூத தத்துவின் அடிப்படையில் நம்ம பார்க்கணும்னா நில ராசிக்கு அவர் வருகிறார். அந்த நில ராசியில் இருந்து கொண்டு அவர் எதையெல்லாம் பார்க்கிறார், அதன் மூலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விளைவுகள், நன்மை தீமைகள் நடக்கப் போகிறது, யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி விரைவாக நம்ம ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்ப்போம். சில ராசிகளுக்கு எச்சரிக்கை தன்மையும் கொடுக்கப்படுகிறது. காரணம் கேட்டால் குரு இப்போ துலா ராசி எடுத்துக்கோங்க. துலா ராசியெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏன்னு கேட்டால் துலா ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை குரு உட்கார்றாங்க. 8ல் குரு உட்கார்ந்தாலே நஷ்டங்கள் நிறைய உண்டு என்பது ஒரு ஜோதிட பழமொழி. ஆமாம், அதே சமயத்தில் நம்ம கும்பராசி எடுத்துக்கோங்க. கும்பராசிக்கு அர்த்தாஷ்டம குரு, துலாத்துக்கு அஷ்டமத்து குரு, கும்பராசிக்கு அர்த்தாஷ்டம குரு. அப்போ அஷ்டமத்து குருனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் பாதி பிரச்சனை கும்பராசிக்கும் உண்டு. அது மட்டும் அல்லாமல் இந்த கடகராசி கொஞ்சம் எச்சரிக்கையாக ஏன் இருக்கணும்னு கேட்டால், இப்போ இந்த காலகட்டங்களில் அஷ்டமஸ்தானத்தை சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறாங்க. மேலும் கடகராசிக்கு பாதகஸ்தானம்னு சொல்லக்கூடாத குரு உட்கார்ந்துருக்கிறார். அப்போ இங்கே என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே லாபத்தை செய்யுமா பாதகத்தை செய்யுமா கடகராசியை பொறுத்த வரைக்கும். இந்த கோணத்தில் இருக்கும்போது என்ன அப்படின்னு சொன்னால், நீ எந்த மாதிரி நடந்துக்கிறீங்களோ அதற்கு தகுந்த விளைவுகளை இந்த ராசிகளுக்கும் கொடுக்கும். ஆகையால் இந்த 3 ராசிக்காரங்களும், அதுலேயும் குறிப்பிட்டால் துலா ராசியும் கும்பராசியும் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் இந்த குரு பயிற்சி. அதற்குண்டான பிராயச்சித்தங்கள், வழிபாடுகள் நம்ம சொல்லியிருக்கோம். அதன்படி நடந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையும் நன்றாகத்தான் இருக்கும். பார்க்கலாம். அதில் ராசி ரீதியாக விரிவாக பார்க்கும். கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி குரு லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். பொதுவாகவே லாபஸ்தானம் சொன்னாலும் அதே சமயத்தில் அது உங்களுக்கு பாதகஸ்தானமும் அதுதான். அப்போ பாக்கியம் கெட்டு போச்சுனாலே பாதகம்தான், அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ பாக்கிய உன்னதி பெறக்கூடிய அளவுக்கு நீங்கள் அந்த தன்மையோடு செயல்பட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாகவே கடகராசிங்கிறது நீர் ராசி. அந்த கடகராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 3ஆம் இடம் என்று என்ன சொன்ன, முயற்சி, ஒரு வீரியம், ஒரு வேகம், உத்வேகம், இவை அனைத்திற்குமே உண்டான இடம் 3ஆம் இடம் தான். இளைய சகோதரம் நம்ம சொல்லலாம். இவை அனைத்திற்குமே உண்டான இடம்தான் 3ஆம் இடம் என்பது. அப்போ 3ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்தில் குரு உட்கார்ந்துருக்கானா, மூத்த சகோதர ஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துருக்கான். கடகராசிக்கு மூத்த சகோதர ஸ்தானத்தை குரு உட்கார்ந்துருக்கிறது உங்களுக்கு சகோதரர் வகையில் ஆதாயம் வரக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பாக உண்டு. இதனால வரைக்கும் கேட்டேன், போடா யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, நானும் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அண்ணன் கூட இப்போ தம்பி என்னப்பா செய்கிற, உனக்கு ஏதாவது வேணும்னு சொல்லுப்பா, நீ யார்கிட்டே கேட்டால் என்னால் கொடுக்க முடியல, என்கிட்ட காசு இருக்குப்பா, ஏதாவது தொழில்களில் பண்ணு, நீ நல்லா இரு, வருமானத்தை நீ பெருக்கிக்கோன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் தான்
இந்த கடகராசிக்காரனுக்கு அமையும். இருந்தாலும் அது பாதகஸ்தானம் இருக்கிறதுனால எதையுமே ஒரு எச்சரிக்கை இருக்கணும். திடீர்னு வந்து பணம் கொடுக்குறனாலும் யோசிக்கணும். இப்போ மூத்த சகோதரன் மாத்திரமில்லை, மூத்த சகோதரன் வயதில் உள்ள நண்பர்களும் இருக்கிறார்கள். எல்லாம் உங்கள் அப்பா ஃப்ரெண்டாக இருக்கலாம், அவருடைய பையன் உங்களோட பெரிய பையனாக இருக்கலாம், பெரியவனாக வயசில் பெரியவனாக இருக்கலாம். அதுவும் ஒரு மூத்த சகோதரன் தானே. அந்த வகையில் பார்க்கும்போதும் அவர்கள் மூலம் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதுலேயும் அவருடைய உள்நோக்கு எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும். நீங்கள் ஏன் திடீர்னு நமக்கு பணம் கொடுக்குறான் அப்படின்னா கொஞ்சம் யோசித்து தான் செய்யணும். நீங்கள் அப்போது உங்கள் ராசிக்கு அவர் 3ஆம் இடத்தை பார்க்குறார். எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு வெற்றியை தரக்கூடிய காலகட்டம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இது நாள் வரைக்கும் இந்த தொழிலை செய்வோமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ தைரியமாக இறங்கலாம். காரணம் என்ன கேட்டால், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் இந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்போ 7ஆம் இடம் என்ன? எதிர்த்தரப்பு வெளியிலிருந்து வரக்கூடிய வருமானம், நட்பு வட்டாரங்கள், நண்பர்களால் ஏற்படக்கூடிய ஆதாயம், ஏன் இல்லறத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு முயற்சி, முயற்சி, நல்ல ஒரு யோகா அமைப்புன்னு சொன்னாலும் அதுவும் தப்பு இல்லை. அப்போ முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறவன் முயற்சியில் அதீத முயற்சி நீங்கள் எடுக்கணும். கண்டிப்பாக ஒரு தீவிரமாக இறங்க. இதனால் அவர் யோசிச்சுட்டு என்ன செய்யவா வேண்டாமா என்ன ஆகுது, அந்த பயம் இனி உங்களுக்கு தேவையில்லை. இந்த குரு பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பான். தைரியத்துக்கும் 3ஆம் இடம் தான், பயத்துக்கும் 3ஆம் இடம் தான். செய்யவா வேண்டாமான ஒரு தடங்கள்லேயே ஒரு பயத்திலே இருந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில், அதாவது 1/5/2024 அடுத்த 2025 வருஷம் குரு பயிற்சி வரைக்கும் உள்ள காலகட்டங்கள் உங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு பாதகஸ்தானம் தான் லாபஸ்தானம் ஏற்க சொல்லியிருக்கேன். அதனால் கடன் வாங்கி இதையும் செஞ்சிடாதீங்க. ஓரளவு சமாளிக்கிற அளவுக்கு இருந்தால் கடனை வாங்க. ரொம்ப கடன் வாங்கி நீங்கள் செஞ்சிடாதீங்க. அதில் நீங்கள் சிக்கிடுவீங்க. காரணம் என்கிட்ட மனுஷனாக பிறந்துட்டோம், நம்மளால் தப்பு நடக்காமல் தான் இருக்கவே முடியாது. தெரிஞ்ச சில தப்புகள் செய்யலாம், தெரியாமல் தெரிஞ்ச சில தப்பை திருத்திக்கலாம். நம்மளே இடையாமல் நடந்த தப்புக்கெல்லாம் தண்டனை கிடச்சுன்னா அப்போ என்ன செய்யுது? மனதை எதுக்குமே முயற்சி பண்ண மாட்டான். அதை நீங்கள் பார்க்கணும். அப்போ இது கடகராசிக்காரர்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு சின்ன பின்னடைவு இருக்கத்தான் செய்கிறது. சற்று அதில் யோசித்து தான் நீங்கள் செயல்பட வேண்டும். அப்போ அந்த கடகராசிக்கு அடுத்து எத்தனாம் இடத்தை பார்க்குறாரு? 5ஆம் இடத்தை பார்க்கிறார். கடகராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்தையும் அவர் பார்க்குறார். அப்போ 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகள் வகையில் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை. இப்போ நல்ல காலேஜ் ஹையர் ஸ்டடிக்கு போய் சேரணும், நீட் எக்ஸாம் எழுதுறீங்களா? தைரியமாக எழுதுங்க. இந்த வருஷம் உங்கள் பையன் நீட் எக்ஸாம் எழுத சொன்னால் தைரியமாக எழுத சொல்லுங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு சாதகமான முடிவை கண்டிப்பாக அது கொடுக்கும். உயர்கல்விக்கு உண்டான வேலைகள் எல்லாம் செய்யலாம். அதுவும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயத்தை தான் கண்டிப்பாக கொடுக்கும். குழந்தைகள் இதுவரை உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அதுவும் நல்ல ஒரு ஆரோக்கியமான தன்மையை உருவாக்கி கொடுத்துவிடும். குழந்தைகளுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேச்சு நடக்குது என்றால் கண்டிப்பாக அதுவும் ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையில் உங்களுக்கு அமையும். உங்களுக்கு குழந்தைகளுக்கு அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு நம்ம போகணும். ஏன்னா கடகராசிக்கு 5ஆம் இடம் விருச்சிகம். அந்த விருச்சிகத்தை 7ஆம் பார்வையாக குரு பகவான் பார்க்கிறார். அப்போ குழந்தை திருமணமாகிடுச்சு தம்பதிகள் வீட்டில் அவங்களுக்கு குழந்தையே இல்லையா, இந்த காலகட்டத்தை நீங்கள் பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் பண்ணணும். அது உங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 7ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறார். அப்போ 7ஆம் இடம் என்று சொன்னாலே எதிர்த்தரப்பு வருமானம் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ எதிர்த்தரப்பு வருமானம் என்றால் உங்களுக்கு கீழே உழைக்கிறவங்க உங்களுக்காக உண்மையான உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், அவன் நமக்கு கீழே வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடாது. இப்போது நம்ம ஒரு முதலாளியாக இருக்கிறோம், நம்மக்கிட்ட ஒரு 500 பேர் வேலை செய்கிறாங்கன்னா இந்த 500 பேருக்கு நான் தாண்டா படி அளக்கிறேங்க என்ன வரக்கூடாது. இந்த 500 பேர் சேர்ந்து என்னை வாழ வைக்கிறாங்கங்கிற எண்ணத்தை நீங்கள் இருக்கணும். நல்லா பாருங்கள் இந்த விஷயத்தை. எவ்வளோ பெரிய வித்தியாசம். அர்த்தம் ஒன்று தான். அப்படி போனாலும் நீங்கள் முதலாளி, இப்படி போனாலும் நீங்கள் முதலாளி. அப்போ இந்த 500 பேர் சேர்ந்து என்ன வாழ வச்சுட்டு இருக்காங்கப்பா அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் பழகினீங்கன்னா நிச்சயமாக அதீத நற்பலங்களை கண்டிப்பாக உங்களுக்கு அது கொடுக்கும். நான் தான் 500 பேரை வாழ வச்சுட்ருக்கேன், கண்டிப்பாக நம்மளால் வாழ வைக்கலாம் முடியாது. அதெல்லாம் ஆண்டவன் இருக்கான், அவன் பார்த்துப்பான், அவன் முடிவு பண்ணணும். இந்த ஆட்கள் மூலம் அந்த 500 பேர் பொழப்பு நடத்திட்டோம், அந்த 500 பேர் உழைத்து இவர் வாழ்க்கையை மேம்படுத்தட்டும். இந்த தன்மை தான்
குரு பகவானுடைய ஒரு பார்வை. ஏன்னா அது காலபுருஷ ரீதியாக 10ஆம் இடம் உங்களுக்கு வருமானம் இடம். அப்போ மேலை நாட்டவர்கள் மூலம் வருமானம் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. சொல்லப்போனால் நம்ம அரபு கண்ட்ரி, கல்ஃப் கண்ட்ரிக்கெல்லாம் உள்ளேருந்து ஏதாவது ஒரு வருமானம் ஒரு சாத்தியக்கூறுனா அது அந்தபடி ஏதாவது முயற்சியில் இருக்கிறீங்களா? துபாயோ கத்தாரோ அங்கே எங்கே போக நிலைமை இருக்கலாம், முயற்சி பண்ணுங்கள். அந்த காலத்து முயற்சிகள் கண்டிப்பாக ஒரு நிச்சயமாக நடக்கும். அது உங்களுக்கு சாதகமாக அமையும். அதில் வெற்றி. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்துடுறான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நிறைய பேர் நூலாய் வர்றாங்க, நிறைய பேர் பணத்தை விட்டுட்டு வர்றாங்க, சில பேர் நோய்வாய்ப்பட்டு வர்றாங்க. அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வெற்றிகரமாக அதை விஷயத்தை நிலைநாட்டக்கூடிய தன்மை உங்களுக்கு கண்டிப்பாக கூடும். ஆனால் இது எல்லாம் எப்போ கிடைக்கும்? உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு நேர்மை, ஒரு நியாயம், நீதி தவறாமை கண்டிப்பாக இருக்க வேண்டும். பணம் இருக்குன்னு ஆடக்கூடாது. ஆடிட்டேன்னா அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கடகராசிக்கு அது பாதகஸ்தானம் தான் சொல்லியிருக்கேன். உங்களை ஏன் வாழறோங்கிற நிலைமை கூட குரு பகவான் கொண்டு போயிடுவார் சில நேரத்தில். ஏன்னா குரு பகவானுக்கு வந்து பூர்வ புண்ணிய காரகன்னு பேர். ஏன்னா உங்கள் ராசிக்கு அது 6ஆம் அதிபதியும் அவர் தான், உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியும் அவர் தான். இப்போ பாக்கியத்தெல்லாம் தாண்டி வந்துட்டார். உச்சராசியை நோக்கி அவர் பயணிச்சிட்டு இருக்கார் குரு பகவான். இந்த உச்சராசி உங்கள் ராசியில் கடகராசியில் தான் இருக்கு. அவருக்கு கடகராசி தான் குரு பகவானுக்கு உச்சராசி. அப்போ அங்கிருந்து அவருடைய பார்க்கக்கூடிய பார்வைகள் எடுத்துக்கிட்டு அந்த பார்வைக்கு உண்டான அகதிய மகத்துவம், எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சிந்தித்து செயலாற்றி யோசித்து அடுத்தவங்கள்ட்ட கேளுங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க. எப்போ இந்த மாதிரி தொழில் பண்ணலான்ட்டு இருக்கிறேன்ப்பா, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ரைட்டு. நல்ல ஒரு நண்பர்கள் மூலம் கண்டிப்பாக உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதன் மூலம் நீங்கள் முன்னேற்றம் அடைய முடியும். வெளிநாடு தொடர்புகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஆக அந்த கடகராசிக்காரர்கள், நீர் ராசிக்காரர்கள் வெளிநாடு போகிறதுக்குன்னு எத்தனையோ முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து இந்த விசா வந்து நல்ல இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையை கண்டிப்பாக உங்களுக்கு அது கொடுக்கும். இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 8ல் சனி சஞ்சரிச்சுட்டு இருக்கிறதுனால வந்து எதையுமே அமைதி காப்பது நல்லது. ரொம்ப அளவுக்கு மீறி வந்து எதையுமே வேகத்தில் இறங்கிறாதீங்க. நம்மளுக்கு ஆஹா குரு பகவானோட முயற்சி தானமான 3ஆம் பார்வையாக நம்மளோட 3ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறாரு. எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் வெற்றி கிடக்கூடிய விஷயம் அப்படின்னா வந்துட்டிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய செயலின் நோக்கத்தை இறைவன் நன்கு அறிவான், நவ கிரகங்களும் நன்கு அறியும். அதற்கு ஏற்பத்தான் உங்களுக்கு சில பிரச்சனைகளை தீருமே தவிர நினைச்சதெல்லாம் சாதிச்சலான்னு தயவுசெய்து யாருமே நினைக்காதீங்க. எதுவுமே நம்ம கையில் இல்லை. அப்போ இந்த குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பது அற்புதமான ஒரு நற்பலன்களை கிடைக்கும். இது வரைக்கும் பயந்துக்கிட்டு இருந்தீங்க, என்ன செய்யலாமா வேண்டாமா, தைரியமாக இறங்குங்க. வியாபாரம் கண்டிப்பாக செழிக்கும். ஏன்னா 3ஆம் இடத்தை மாத்திரம் பார்த்தாப்புல உங்கள் 7ஆம் இடத்தையும் அவர் பார்க்குறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறது ஒரு பக்கம் இருக்கட்டுமே, 7ஆம் இடத்தை பண்ண 7ஆம் இடம் வருமானம் இல்லையா, உங்கள் உயர்ச்சியின் மூலம் உங்களுடைய வருமானம் மேன்மை அடையும் இல்லையா, அது ஒரு மகத்துவமான விஷயம் தானே உங்களுக்கு சொல்லப்போனால் கடகராசிக்காரங்களுக்கு. அப்போ கடகராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புத நற்பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சி என்று தான் நான் சொல்லுவேன். இது வரைக்கும் உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்துகின்ற குரு, 10ல் குரு இருந்தால் பட்டமிழந்து போதல்னு ஒரு பழமொழி ஜோதிடத்திலே இருக்குது. அப்போ அந்த நிலையெல்லாம் மாறி வருமானம் பெருகும். உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக பெருகும். ஒரு உன்னதமான நிலைக்கு உங்களால் வர முடியும். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள், தொழில் ரீதியாக நடந்த அவமானங்களாகட்டும் மற்றும் கடன் பிரச்சனைகளாகட்டும், இவை அனைத்துமே தீரக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இருக்குது. இப்போ நீங்கள் இன்னும் அதி உத்வேகமாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், நம்ம சாய்ச்சி காட்டுவோம், இதை செய்வோம்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த அதிக உத்வேகத்தோடு நீங்கள் செயல்பட்டுக்கிறானால் நிச்சயமாக உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அது வெற்றி நிச்சயமாக நல்லும். நீங்கள் வந்து சனி பகவான் வழிபாடு டீப்பாக பண்ணணும். சனி பகவான் வழிபாடுனா வெள்ளிக்கிழமை மன்னிக்கணும், சனிக்கிழமை தோறும் வந்து நல்லெண்ணெய் தீபம் சனி பகவானுக்கு நீங்கள் ஏற்ற வேண்டும். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான் மக்கள் தொடர்பு துறையில் உங்களை மேன்மையடை செய்வான். அதன் மூலம் மகத்துவமான அற்பங்கள் கிடைக்கும். அவர் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது, அஷ்டம சனிங்கிற தன்மையிலையும் கொஞ்சம் குறையும். அதனால் நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டீர்களால் அது அதீத நற்பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு கடகராசிக்கு அது கிடைக்கும். அதில் எந்தெந்த மாற்று கருத்தும் இல்லை. குலதெய்வ வழிபாடு மிக 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 முக்கியம். குலதெய்வத்தை நன்கு வழிபாடு செய்யுங்கள். அதுவும் உங்களுக்கு அற்புத நற்பலன்களை கண்டிப்பாக கிடைக்கும். முடிஞ்சுன்னா பக்கத்தில் இருந்தனா அடிக்கடி போயிட்டு வாங்க, இல்லைன்னா தூரமாக இருந்தால் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பண்ணுங்கள்.
அந்த கூட்டம் சேர்த்துக்கிட்டு போகாதீங்க. உங்கள் குடும்பத்துக்குன்னு தனிப்பட்ட முறையில் நீங்கள் குலதெய்வம் கோயில் போயிட்டு வாங்க. அதுதான் நீங்கள் செய்யணும். ஏன்னா வருஷத்துக்கு முதல்ல நாங்கள்லாம் திருவிழா நடக்கிறோம், குடும்பத்தோடு போய் கடா வெட்டி பொங்கல் வச்சு எல்லாம் விருந்தெல்லாம் செய்யணும். அதெல்லாம் பிரயோஜனமே படாது. உங்கள் ராசிக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு தடவை குலதெய்வம் கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபடுவது மிகவும் அதீத அற்புத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் இந்த பவள மாலை நீங்கள் தாராளமாக போட்டுக்கொள்ளலாம். பவள மாலை பவள சின்ன ஒரு பவளக்கல் எப்படியும் கையில் மோதிரமாக இருக்கிறது உங்கள் மிகுந்த பயன் தரணும். பெண்களாக இருந்தால் முத்து மாலை அணிந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பலனை கண்டிப்பாக கொடுங்க. எப்போ முத்து மாலை இல்லை முத்து வச்ச வளையல் போட்டுக்கிறது, இது எல்லாமே பெண்களுக்கும் ஒரு சாதகமான ஒரு நற்பலன்களை தரும். ஆக கடகராசிக்காரர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 70% இது இந்த குரு பயிற்சி சற்று சாதகமான சூழ்நிலையே இங்கு நமக்கு காட்டுகிறது. நன்றி, வணக்கம். துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறார். எச்சரிக்கை தேவை. இந்த துலா ராசி ஒன்றுக்கு தான் கொஞ்சம் வீக்னஸ். ஏற்கனவே உங்கள் விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. அஷ்டமத்து குரு விரயஸ்தானத்தை பார்ப்பதால் பொருள் இழப்புகள் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. பயப்பட வேண்டாம். உங்களுக்கு தேவை அதீதமான ஒரு எச்சரிக்கை உணர்வு தான். 8ல் குழு இருந்தால் பணம் தொலை போகும், பணம் களவாடப்படும், பணம் திருடப்படும், கொள்ளையடிக்கப்படும், எல்லாம் நடக்கும். நீங்களே மறந்துடுவீங்க. நீங்களே மறந்துட்டு இடத்த வச்சுட்டு போயிடுவீங்க. அப்புறம் திரும்பி பார்த்தா பணம் இருக்காது. ஏன்னா அஷ்டமத்து குரு இல்லாத கஷ்டத்தை எல்லாம் கொடுப்பான்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. அந்த குரு உங்கள் விரயஸ்தானத்தையும் பார்க்குறாரு, உங்கள் குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறாரு ரிஷபத்தில் உட்காந்துக்கிட்டு. அப்போ விரயஸ்தானத்தையும் பார்த்து குடும்பஸ்தானத்தையும் பார்த்தோன்னா குடும்ப ரீதியாக நிறைய விரயங்கள் செய்ய வேண்டியது வரும். கையில் பணம் தங்காது. துளாராசிக்காரங்களுக்கு கையில் பணம் தங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த இருந்துச்சுன்னா அது தன் பேரில் வச்சுக்காதீங்க. அடுத்தவங்க ஒப்படைச்சிருங்க. பணத்தை குடும்பத்தை உறுப்பினரோட ஒப்படைச்சிருங்க. மனைவியோ அப்பா அம்மாவோ குழந்தைகளோ அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருங்க அந்த பணத்தை. நீங்கள் கையில் பணத்தை வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சொல்லி வரும். 1/5/2024 முதல் இந்த விஷயம் நடக்கும். இங்கே 100 ரூபா கொடுக்கறது 500 ரூபா கொடுத்து நீங்கள் வாட் போய்கிட்டே இருப்பீங்க. அது சம்மந்தமே இல்லாமல் 400 லாபம் வச்சுட்டு உட்காந்துருவான். யார்கிட்டையா கொடுப்பீங்க, மறந்துடுவீங்க. அதே சமயத்தில் கண்டிப்பாக இந்த ஒரு வருட காலத்திற்கு நீங்கள் யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. துளாராசிக்காரர்கள் ஜாமீன் காலத்து போயிட்டீங்கன்னா அதுக்கு பணத்தை நீங்கள் தான் கட்டணும். அப்புறம் அது தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டுரும். பெரும் பணத்தை கையில் எடுத்துகிட்டு எங்கேயுமே போகாதீங்க. அதிகமாக பணத்தை எடுத்து கையில் போகாதீங்க. ஏதோ செலவுக்கு முத்திரை வச்சுட்டு அங்கே எங்கே போங்க வாங்க. அதிகமாக பணம் இருந்தால் உங்களுக்கு சாதகமானவங்கள கூட வச்சுக்கோங்க. அவரை பக்கத்தை வச்சுட்டு அவர் மூலம் தான் நீங்கள் எதையுமே மூவ் பண்ணணும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் பண விஷயமாக பேசாதீங்க. எந்த விஷயத்தை நம்ம 10 ரூபாவில் முடிக்கலாமோ அந்த விஷயத்துக்கு 12 ரூபா செலவு பண்ணிட்டு வருவீங்க. இது எல்லாமே துளாராசிக்கு இப்போ நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நம்ம சொன்னால் அது மிகை ஆகாது. ஏன்னா அஷ்டமத்த குரு அந்த மாதிரி ஒரு தன்மைகள்லாம் பண்ணி விட்டோம். ஏற்கனவே துலா லக்னம் துளாராசிக்கு ரிஷபராசிக்கெல்லாம் குரு நல்லது செய்யாதுன்னு எல்லா ஜோசியரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இது இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை தான் தன்னுடைய வேலையிலேயே அது காட்டும். அப்போ என்ன செய்யணும்? ஒரு வருஷம் அஷ்டமத்தில் தான் 8ஆம் இடத்துல தான் குரு இருக்க போகிறது. அமைதி காக்கிறது நல்லது. அகலக்கால் விரிக்கக்கூடாது. ஏதோ ஒரு வகையில் யாராவது தர வேண்டிய 10 லட்ச ரூபா நமக்கு திடீர்னு வந்துருச்சு. நம்ம என்ன நினைப்போம்? மிகப்பெரிய யோகம் நமக்கு வந்துருச்சியா, நம்ம இதனால் எதிர்பார்த்த ஒரு பணத்தொகை நமக்கு வந்துருச்சு, இனிமேல் நமக்கு நல்ல காலம் தான் நினச்சி நீங்கள் இறங்கினீங்கன்னா அந்த 10 லட்சம் உங்களை 20 லட்சத்துக்கு கடனாளி ஆக்கி விட்டுரும். அப்போ கை வந்த பணம், ஐயா தாயே எங்கள் வீட்டு மகாலட்சுமி வீட்டை கொடுத்துருங்கன்னு சொல்லி வீட்டுக்காரமான கையை காட்டி விட்டுறணும். எதை எங்கள் ஆச்சு மகாலட்சுமி அவட்ட கொடுங்க பணத்தை, நீங்கள் தொட்டுறாதீங்க அந்த பணத்தை. ஏன்னா அஷ்டமத்து குரு சில தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். இல்லை தேவையில்லாத விரயங்களையும் கண்டிப்பாக கொடுக்கும். சம்மந்தமே இருக்காது, விரயம் மட்டும் வருவீங்க. கல்யாணத்துக்கு போகிறீங்க, மொய் வைக்கிறதுக்கு போகிறீங்க, ஒரு 1000 ரூபா எடுத்து நீங்கள் ஒரு கவரில் வச்சு அழகாக நிற்பீங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒருத்த 1500 ரூபா வச்சானா நீங்கள் வீம்புக்கு 2000 ரூபா வைப்பீங்க. இதெல்லாம் தேவையில்லை, கிடையாது. நீங்கள் 2000 ரூபா வச்சுன்னா நான் இன்னும் ஒரு 2 கை சோறு சேர்த்து சாப்பிட முடியுமா? எவ்வளோ சாப்பிட எவ்வளோ தான் நீங்கள் சாப்பிட போகிறீங்க. அதனால் அதெல்லாம் வேண்டாங்க. அவன் என்ன செஞ்சு நம்ம செஞ்சு நம்மளால் ஆனதை நம்ம செய்வோம். அப்படி போயிருங்க. நீங்கள் போட்டி போடாதீங்க. போட்டி போட்டால் நீங்கள் இழப்பு உங்களுக்கு தான். துளாராசிக்காரர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதால் குடும்பத்தில் தேவையற்ற
பேச்சுவார்த்தைகள், கோபதாபங்கள் எல்லாம் நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் துளாராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் இருக்கிறது. அதனால் ஒன்று தேவையற்ற விரயம், அந்த விரயத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக்கணும். குடும்பத்தில் உள்ளவங்களாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த குடும்பத்துவங்களையும் நீங்கள் உங்கள் கைக்குள்ளே சரிவர கொண்டு வரணும். இதெல்லாம் தலைபோகிற காரியங்கள்லாம் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் சௌரியத்துக்கு ஆட்டம் போட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ளே போன கதை உனக்கு தெரியுமாங்கிற கதையாகிப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் அழுது பிரயோஜனம் இல்லை. அப்போ இப்போ 1 கோடி ரூபா கடன் ஏற்படுத்திட்டு அடுத்த குரு பெயர்ச்சியில் உங்கள் கடன் தீரணும் ஒரு ஜோசியர் சொல்லுவார். எப்பாடி மிக அது எதுக்கு 1 ரூபா கடனை வாங்கணும்? அந்த கடனை தீக்கிற அளவுக்கு பணம் வச்சா அது உங்களுக்கு சாதகமாக வச்சுட்டு போகலாம் இல்லையா? ஏன்னா ஒரு வருஷம் ஒரு ஜோசியர் குரு பயிற்சி ஆகும்போது ஏதாவது ஒன்று சொல்லத்தான் செய்வார். ஆனால் இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளையும் விட துளாராசிக்காரர்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு குரு பயிற்சின்னு தான் நம்ம அதை சொல்லணும். அப்போ உங்கள் ராசி குடும்பஸ்தானத்தை மட்டுமல்லாமல் வாக்குவாதங்கள் அதிகரிக்கும். குடும்பஸ்தானத்தை பார்க்குறனால வாக்குவாதங்கள் அதிகரிக்கும். எதை சொன்னாலும் ஏற்று பேசுவாங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே. நீங்கள் என்ன நல்ல விஷயம் சொன்னாலும் ஏற்று பேசுவாங்க. ஆனால் இத்தனை நாளாக பார்த்துட்டு தானே இருக்கேன், எங்களுக்கு தெரியாதா அப்படிம்பாங்க. அப்போ நம்ம ஒன்றுமே இருக்காது, அவங்க பேச்சு நமக்கு எரிச்சல் கொடுத்துரும். ஒரு படத்தில் ஒரு ராஜ்கிரண் கேட்பான், அம்மா வீட்டில் என்னம்மா நடக்குதும்மா? ஆடு நடக்குது, மாடு நடக்குது, கோழி நடக்குது, இப்போ நீங்களும் நடக்கிறீங்கம்பாங்க. அந்த மாதிரி ஒரு பேச்சுக்கள் வரும், உங்களுக்கு எரிச்சலும் கோபம் வரும். நீங்கள் ஒரு டென்ஷனில் பேசுவீங்க, அதை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தன்மைகள்லாம் கொடுத்துரும். சுகஸ்தானத்தை குரு பார்க்கறனால தாயாரின் உடல்நிலையில் அக்கறை கண்டிப்பாக தேவை. குலதெய்வ வழிபாடில் உள்ள குறைபாடுகளை காட்டக்கூடிய ஒரு குரு பயிற்சி தான் இந்த வருஷம் குறை பயிற்சி. உங்களுக்கு சாமியை சரியாக கும்பிடலை, இல்லை ஏதோ பிரார்த்தனை வச்சுருந்தோம், அந்த பிரார்த்தனை நிறைவேறிச்சு, நம்ம மறந்துட்டோம், பிரார்த்தனையை செலுத்தாமல் விட்டுட்டோம். இதெல்லாம் நடக்கும். சுகஸ்தானத்தில் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையோடு போகணும். நாம் ஒழுங்காக போனாலும் எதிர்த்தால வரவங்க ஒழுங்காக வரணுமே. ராத்திரி நேரத்துக்கு மேலே அதிகமாக வண்டி ஓட்டாதீங்க. வீட்டில் எங்கேயாவது அரசல் பரசல் கீரல் விழுந்திருக்கு, ரொம்ப நாளாக பூசணிக்க, இப்போ பூசிடுங்க. இல்லைனா தொப்புன்னு மேல்தளம் மேலே கீழே கை காலில் அடிபடுற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் இந்த துளாராசிக்காரர்கள் எச்சரிக்கையுடன் கையாளப்பட வேண்டிய ஒரு குரு பயிற்சின்னு தான் நம்ம இந்த இதை சொல்லணும். மற்ற எல்லா ராசிக்கு இதுவரை நல்லா தான் சொல்லிட்டு வந்தோம். என்னையா இப்படி துளாராசிக்கு இப்படி அமைச்சிருக்கணும் இருக்குது, அந்த மாதிரி தான் விதி அமைக்கிறது. என்ன செய்கிறது உங்களை சொல்லுங்கள், அது நம்ம கையில் இல்லையே. அப்போது அடக்கி வாசிக்கிறது துளாராசிக்காரங்களுக்கு நல்லது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் துலாம்னாலே தராசு, நீதி நேர்மை தவறாதவர்கள். அப்போ நீதி நேர்மை எங்கே இருந்தாலே நீதியும் தவறுது, நேர்மையும் தவறுது. எப்படியாவது காசு சம்பாதிக்கணுங்கிறத தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை நீங்கள் சிக்கிடக்கூடாது. அதெல்லாம் நடக்க சாத்திரங்கள் நிறைய இருக்கின்றன. 8ஆம் இடத்து குரு. அதே மாதிரி சுகர் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கும் அதிகமாக சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. சுகர் கம்ப்ளைண்ட் இதெல்லாம் நீங்கள் கொண்டு பார்த்துட்டு எச்சரிக்கை நடந்ததுதான் துளாராசிக்காரங்க இந்த ஒரு வருஷத்தை அமைதியாக கடக்க முடியும். அகலக்கால் வைக்காமல், யாருடைய வம்பு தும்புக்கும் போகாமல், இப்போ நமக்கு ஒரு தீர்வு நல்லா தெரியுது, எங்களோட சண்டை போட்டிருக்கான்னு அங்கே போய் ஏன் அப்படி சண்டை போடுறீங்க, இதுக்கு அதான் இதுதானே அவன் 2 நிமிஷம் உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்துடுறாங்க. உங்கள் வேலையை பார்த்துட்டு போயா நீ. நாங்கள் அண்ணன் தம்பிகளை மாமா மச்சான் 1000 செய்வோம், அடிச்சுப்போம் பிடிச்சிப்போம் செய்வோம், நீ எதுக்கு தலையிட்டன்னு தேவையில்லாத விரோதங்களை வளர்க்கக்கூடிய ஒரு தன்மைகளை எல்லாம் இந்த குரு பயிற்சி துளாராசிக்காரர்களுக்கு கொண்டு கொடுத்துரும். அப்போ துளாராசிக்காரர்கள் அமைதி கடைப்பிடிக்கிறது நல்லது. தான் உண்டு தன் வேலை உண்டு, போனோம் வந்தோம் இருந்தால் தான் இந்த ஒரு வருடம் துளாராசிக்காரர்கள் ஓரளவு நிம்மதியாக கிடைக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடன் வாங்கிறது, அடுத்தவங்களோட நம்பிக்கைக்கு அத்தாரிட்டி கையெழுத்து போடுவது, இதெல்லாம் அறவே நீங்கள் நகர்த்தி விட வேண்டும். அதெல்லாம் நீங்கள் வெறிச்சிக்கக்கூடாது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் புதன் பகவான் நீசமாறாரு. அந்த புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதி மட்டுமல்ல பாக்கியாதிபதியும் கூட. அப்போது துளாராசிக்கு 6ஆம் இடத்துல புத பகவான் வரும்போதெல்லாம் உங்களுக்கு சில கடன் பிரச்சனைகள் இல்லாட்டா உடல் உபாதைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். நல்லா பார்க்கணும். உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல வரும்பொழுது எல்லாமே உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். இது ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம சொல்லலாம் இந்த விஷயத்தை பற்றி ஏன்னா அடுத்த பதில் நம்ம பார்க்கலாம் அந்த விஷயத்தை பற்றி. ஆக இப்போ துளாராசிக்காரர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம்
இந்த குரு பயிற்சின்னு சொன்னால் அது மிகை ஆகாது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அயக்ரீவர் வழிபாடு ரொம்ப டீப்பாக பண்ணணும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் சபிடாகிரம் ஆதாரம் சர்வ வித்யானம் அயக்ரீவ உபாஸ்மகைங்கிற மந்திரத்தை அடிக்கடி நீங்கள் சொல்லணும். ஏன்னா புத்தி பேதலிச்சிடும். புத்தி பேதலிச்சிடும், உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, சிந்திக்கவே முடியாது. ஆனால் வீம்பு மாத்திரம் விட்டு போகாது. எங்களுக்கு தெரியும், டேய் 5 லட்ச ரூபா இழந்துடுவேன், போயிட்டு போகிறேன், திரும்ப சம்பாதிச்சுட்டு போகிறேன், என்ன பெரிய விஷயமா? இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத விவேகமற்ற வார்த்தைகள் தான் உங்கள் வாயிலிருந்து வரும். அதனால் துளாராசிக்காரர்கள் அமைதியை கடைப்பிடிப்பது, அயக்ரீவர் வழிபாடுபடுவது, சுதர்சன மந்திரங்களை சொல்வது, இல்லைனா ஹோமங்கள் நடக்கக்கூடிய இடங்களில் மந்திரங்கள் இதுக்குண்டான நெய்களை வாங்கி கொடுப்பது, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு அதீத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். வெள்ளை மொச்சையை நைட்டு ஊற போட்டு டெய்லி ஒரு 4 பீஸ்னா 4 பீஸ், அந்த 4 பீஸ் வெள்ளை மொச்சை நைட்டெல்லாம் ஊற போட்டு காலையில் எந்திரிச்சோன்னே பல்ல தேய்ச்சிட்டு அந்த மொச்சையை அப்படியே சவைச்சு சாப்பிடுங்க. இப்படி சாப்பிட்டா தோஷம் தீர்ந்துருமான, தோஷம் தீருதோ இல்லையோ, அந்த தோஷத்தில் நாம் தலை நுழைக்காத அளவுக்கு நமக்கு மனது கட்டுப்பட்டு விடும். நான் புரிதுங்க, நான் சொல்கிறது அதாவது இப்போ நம்ம சொல்கிறோம் கடன் வருதுன்னு, அந்த கடன் தேவையில்லை, நமக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுத்து விட்ரும். நமக்கு எல்லாம் சாதகமாக நடக்குதுன்னா அகம்பாவத்தன்மையை போகிறதுக்குள்ள வேலையை கொடுத்து தடுத்துரும். அது பரிகாரங்கள் என்பது என்னென்னா கிரகங்களை மாற்றி அமைக்கவோ அதுக்குண்டான தீவிரத்தன்மையை நீக்கவும் அதால் முடியாது. ஆனால் உங்கள் சக்திக்கு ஏற்ப அதை மாற்றி அமைத்து அதிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது தான் இந்த பரிகாரங்களின் வேலை. ஆக துளாராசிக்காரர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடக்க வேண்டிய ஒரு காலகட்டம்னு சொன்னால் இதுதான். ஏன்னா அந்த கோச்சார கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்குது, அதன் மூலம் சில நற்பலங்கள் நடப்பது சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. ஆகையால் இவர் கிட்டத்தட்ட ஒரு 35% உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு சாதகம், மற்ற 65% உங்களுக்கு எதிர்மறைவான விலைகளை கொடுப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. நன்றி, வணக்கம். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு இதுவரை 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த குரு பகவான் 4ஆம் இடத்தில் சேர்ந்து அர்த்தாஷ்டம குருவாக சஞ்சரித்து கொண்டிருப்பார், சஞ்சரிக்கப் போகிறார். அர்த்தாஷ்டம குரு என்று சொன்னால் அஷ்டமத்து குரு என்ன எல்லாம் செய்யுமோ அதில் பாதியை அர்த்தாஷ்டம குருவும் செய்துவிடும். கிட்டத்தட்ட நம்ம துளாராசிக்கு சொன்ன மாதிரி, துளாராசிக்கு இருந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது, இருந்தாலும் அதில் பாதி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஜென்மச்சனி வேறு நடந்துக்கிட்டு இருக்குது, ஜென்மச்சனி இளநாடு சனி வேறு நடந்துகிட்டு இருக்குது கும்பராசி. இருந்தாலும் ராசியாதிபதி சனி என்பதால் உங்கள் ராசிக்கு பாதிப்புகள் எல்லாம் பெரிதாக வராது. ஆனால் அதே சமயத்தில் நற்பலன்களும் அதிகமாக கிடைக்குமா என்று சொன்னால் அதுவும் இருக்காது. அதுதான் இங்கே ஒரு பெரிய விஷயம். அர்த்தாஷ்டம குரு என்றால் பொருள் விரயம் கண்டிப்பாக உண்டு, பண விரயம் கண்டிப்பாக உண்டு. எச்சரிக்கையுடன் இருப்பதும் பணத்தை கையாள்வதிலும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். எதுக்கு கடைக்கு போனாலும் என்ன தேவையோ அது மாத்திரம் கொண்டு போகணும், இல்லைன்னா தேவையற்ற விரயங்கள் கண்டிப்பாக நடக்கும். நிறைய பணம் இருக்குது, ஒரு பர்ச்சேஸ்க்கு போகிறோம், அங்கே போனால் ஒரு பொருளை வாங்கிட்டோம், கையில் இன்னும் பணம் இருக்குது, இன்னொரு பொருளை பார்த்து வாங்கணும் போல தோணும். நம்ம பாட்டு வாங்கிட்டு வந்தோன்னா வீட்டில் உள்ளவங்களோட திட்டு வாங்குறதுனா அவனை யார் வாங்க சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவையில்லை ஒரு மனக்கசப்பு. இப்போ உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது, 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்து அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஆரோக்கியம் ஓரளவு நல்லா இருக்கும்னு கூட சொல்லலாம். நம்ம ஆயுள் பிரச்சனைகள்லாம் வராதுன்னு. இப்போ கும்பராசிக்காரர்கள் வயோதிகர்கள் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் அவங்க உடம்புலலாம் பாதிப்புகள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம் நம்ம நிச்சயமாகவே சொல்லலாம். வரக்கூடிய 1/5/2024 முதல் உங்கள் அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் 10ஆம் இடத்தையும் இந்த குரு பகவான் பார்வையிடுகிறார். 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது நல்ல விஷயம் தானே. 2ஆம் இடத்திற்கும் லாபதானத்துக்கும் அதிபதி 10ஆம் இடத்தை பார்ப்பது வாக்கு வன்மையினால் அதிக பொருளீட்டக்கூடிய தன்மை உங்களுக்கு ஏற்படும். அதனால் வருமானங்களும் கண்டிப்பாக பெருகும். அது ஒரு பாசிட்டிவான விஷயம்.
அப்போ உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் இந்த குரு பகவான் வந்து பார்க்கிறார். ரொம்ப தேவையற்ற விரயங்களிலிருந்து உங்களை அது காத்து கொள்ள ஒரு வழிவகுக்கும் என்பது மிக ஆகாது. இப்போ என்ன உங்களுக்கு பாதிப்பு அப்படின்னா, இந்த ஜென்ம சனி என்பதனால தான் கொஞ்சம் சின்னவங்களுக்கெல்லாம் சில பாதிப்புன்னு சொல்ல முடியாது. அது உங்களுக்கு பாதுகாப்புறுத்தும். ஏன்னா சனி இருக்கும் ராசியை வாழ வைக்குமா, உங்கள் ராசி ஆதிபதியே சனி பகவான் தான். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு சந்தர்ப்பங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஆமாம், இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் ராசிக்கு 2ல் ராகு இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் விஷம் தெளிக்கும், கடுமையான வார்த்தைகள் யூஸ் பண்ணுவீங்க. அது வந்து வாக்கு சாதுரியம் தேவை, வாக்கு சுத்தமும் தேவை. சொல்லிவிட்டு சொல்லலைன்னு சொல்லுவீங்க, செஞ்சுட்டு செய்யலைன்னு சொல்லுவீங்க, தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தை மூக்க நுழைச்சி அதனால சில பிரச்சனைகள் வரும். இது போன்ற பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக ஆகும். ஏன்னா உங்களுக்கு விரயஸ்தானத்தை குரு பார்க்கறனால இது போன்ற விஷயங்கள்னால் விரயம் ஏற்படும் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. நாம் இப்போ வந்து ஒரு குரு பார்வை நல்லதுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த நல்ல குருபாவோட நல்ல பார்வைப்படும் பொழுது அந்த ஸ்தானத்தில் எப்படியெல்லாம் சந்தர்ப்பங்கள் சந்தர்ப்பம் இருக்கின்றன என்பதை நாம் ஆராய்க்கணும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கார். இந்த வருஷம் பூரா அங்கே தான் இருக்க போகிறார். அவர் ராகு அப்படின்னு 2ஆம் இடத்துல ராகு இருந்தார் என்ன அப்படின்னு சொன்னால், நாள் பூரா நல்லதே பேசினாலும் நாத்திக பேச்சு ஒரு முறையாவது வாயிலேருந்து வந்து விடும். ஆமாம், போய் சாமியை கும்பிட்டு என்னத்தையா கழிச்சிங்க போங்க அப்படிங்கிற மாதிரி தன்மையெல்லாம் வந்துடும். அப்போ இது மாதிரி பேச்சுக்கள் வந்து உங்களுக்கு எதிர்மறை விளைவை கண்டிப்பாக ஏற்படுத்தும், ஒரு எதிர்ப்பை உண்டாக்கிவிடும். இதுக்கெல்லாம் ராகு காரகத்துவம் வைக்கும். அப்போ குரு வந்து பார்த்து என்ன செய்ய, பார்க்காம இருந்து என்ன செய்யங்கிற ஒரு தன்மை தான் வந்துடும். அப்போ அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கறது, 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது ஒரு நல்ல விஷயம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். இந்த 10ஆம் இடத்தை குரு பார்த்தோன்னா மக்கள் தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதுக்கப்புறம் என்ன வீடு நிலம் சம்மந்தப்பட்ட நிலத்தில் விளையும் ஆதாயம், பயிர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் விவசாயம், அப்புறம் கெமிக்கல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மருத்துவத்துறை, டிஃபென்ஸ் காவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதில் அனைத்திலுமே மக்கள் தொடர்பு துறைகள் தானே, இதில் அனைத்திலுமே உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும். கும்பராசிக்கான விவசாயிகளுக்கு ஒரு அற்புதமான காலம் என்று நாம் சொல்லலாம். அதிக மகசூல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துவிடும். அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி 8ஆம் இடத்தை குரு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லப்போனால், அந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்குறது வந்து உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ஒரு நல்ல மருத்துவரை அணுகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம், ஒரு ஆத்ம திருப்தி கண்டிப்பாக ஏற்படும். இந்த ஆத்ம திருப்தினால் இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக செயல்படுவீர்கள். ஆமாம், அதை நம்ம வந்து பார்க்கணும். ஆனால் அதே சமயத்தில் இந்த அர்த்தாஷ்டம குருன்னு சொன்னோன்னா 4ஆம் இடத்துல குரு இருக்கிறது வந்து கொஞ்சம் திகட்டலும் இருக்கிறது. அம்மாவுக்கு உடல்நிலைகள் பாதிக்கப்படலாம். இல்லை வயசாச்சா திடீர்னு சுகர் அட்டாக் வந்து திடீர்னு செக் பண்ண போகிறீங்க, பிளட்டை செக் பண்ணும்போது 350 பாயிண்ட் இருக்குது சுகர் அப்படின்னா அடித்து பிடிச்சி என்னம்மா இவ்வளோ 350 பாயிண்ட்டை ஏற்றி வச்சுருக்கேன் அப்படின்னு திடீர்னு இனிமேல் நீ இனிப்பே சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு தன்மை வந்துச்சுன்னா, அந்த இனிப்பு சாப்பிட்றவங்களுக்கு இந்த இனிப்பு சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அதுக்கு காரகத்துமே குரு பகவான் தான் உங்களுக்கு வந்து. அப்போது அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கொஞ்சம் மனக்கசப்பு, கோபதாபங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். தாய் வழியில் சில தொந்தரவுகள் கண்டிப்பாக இருக்கும். அதில் நாம் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அம்மா ஆசைப்படுறாங்கன்னு செய்யவும் முடியாது, வேண்டான்னு சொல்லி அதை ஒதுக்கவும் முடியாது. அப்பேற்பட்ட ஒரு தன்மை. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் தாய்க்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவது சாத்தியக்கூறுகள், இருதயம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்ற அஷ்டமத்து குரு, அர்த்தாஷ்டம குரு என்று சொல்லி 4ஆம் இடத்தில் குரு சஞ்சரிப்பதால். அது மாதிரி வீடு கட்டும் பணிகள் இதெல்லாம் வந்து ஒரு தடை எல்லாம் ஏற்படலாம். லேபர்ஸ் ஒழுங்காக வந்து உங்களை கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, இன்ஜினியர்ஸ் தான் வருவான் வராமல் போவான், இது மாதிரி பல தன்மைகள்லாம் வந்து நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் வந்து நிறைய இருக்கின்றன. அப்போ அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பொருள் விடயம் ஆவதற்கு உண்டான சாத்தியக்கூறு நிறைய இருக்கின்றன.
பொருள் விரயம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்கிறது. ஒரு செலவு செய்கிறோன்னா இந்த செலவு இப்போ நமக்கு தேவையா, இது நம்ம கட்டாயம் செஞ்சு தான் தீரணுமா, இது செய்யாட்ட என்னன்னு ஒரு தடவைக்கு பலதரை யோசித்து நம்ம கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கேட்டுட்டு ஆலோசனை பண்ணிட்டு தான் ஒரு செலவை நீங்கள் செய்யணும். அதை விட்டு போட்டு பணம் காசு இருக்குன்னு தைரியமாக செய்யலாம் செஞ்சுட்டா அதனால் பாதிப்புகள் ஏற்படும் சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கின்றன. நீங்கள் பாட்டு காசு இருக்குது ஒரு வீட்டை கட்டுவோன்னு கட்டிட்டீங்க, யாராவது வந்து வாஸ்து தோஷம் இருக்குது நிறைய, அதனால் இந்த மாதிரி இந்த வீட்டை அப்படி கட்டக்கூடாது இப்படி கட்டக்கூடாது, இடித்து கட்டுங்க உடச்சி கட்டுங்க, இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா இந்த காலகட்டத்தில்? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அதனால் தாண்டோண்டித்தனமாக அடைவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கனால அதில் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். அதே மாதிரி வார்த்தைகள் விடும்பொழுது அந்த வார்த்தைகளில் சற்று எச்சரிக்கை உணர்வு தேவை. எல்லாம் எனக்கு தெரியும், உன் வேலையை பாரு, அது இதுன்னு சொன்னால் எதிராளி நல்லவங்களாக இருந்து அவங்கள கோப்படை இவன்கிட்ட போனால் என்ன சொல்லணும், கிறுக்குத்தனமாக பேசிகிட்டே இருக்கான், இவன்கிட்ட போய் யாரை கேட்குறது ஒதுங்க ஆரம்பிச்சிடுவாங்க நம்மகிட்டருந்து. இது எல்லாமே அது செய்யும். உங்களுக்கு வந்து இந்த சனி பகவான் ராசியில் இருக்கிறது குரு பகவானுடைய பார்வையினாலையுமே அர்த்தாஷ்டம குருவாக இருப்பதனால் வரக்கூடிய விளைவுகளை பற்றி நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆக எச்சரிக்கை உணர்வுங்கிறது கண்டிப்பாக தேவை. 4ஆம் இடத்தில் குரு இருப்பதும் பொதுவாகவே சுபகிரகங்கள் வந்து திரிகோணம் ஏறணும் கேந்திரம் ஏறக்கூடாதுன்னு நம்ம பல சந்தர்ப்பங்கள்லாம் சொல்லியிருக்கோம். இது 4ங்கிறது கேந்திரமாகி போகுது. அவள் கேந்திரத்தில் வந்து குரு உட்காந்துருந்தான்னா தேவையற்ற விரயங்கள் தேவையற்ற பேச்சுவார்த்தைகள் இவை எல்லாமே வரும். அதில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு கடமை உணர்வோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அப்போ தான் நீங்கள் காப்பாற்ற முடியும். இதுக்கு வந்து ஆன்மீக துணை கண்டிப்பாக வேண்டும். அப்போ கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து இறை வழிபாட்டில் அதிகமாக நாட்டத்தை செலுத்தணும். கும்பராசின்னு எடுத்துக்கிட்டாலே அது ஒரு அகஸ்தியருக்கு உண்டான ராசின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த கும்பராசிக்காரங்களாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒரு கலசம் வீட்டில் வந்து ஒரு சின்ன தாம்பாளத்தில் வந்து கொஞ்சம் பச்சரிசியை போட்டு முடிஞ்சால் ஒரு வெள்ளி காசு அது இது கீழே வச்சுட்டு நல்ல ஒரு கும்பத்தில் வச்சு தீர்த்தத்தை நிரப்பி அந்த தீர்த்தத்தில் வந்து ஏலக்காய் லவங்கம் வால்மிளகு அப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பொடி பண்ணி அதில் பவுடரை போட்டு வச்சுட்டு அந்த கும்பத்தை நீங்கள் வந்து வழிபட்டு வந்தீங்கனாலே பல பச்சை எடுத்துடும். ஒரு வாரம் ஆச்சு, ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதை மாற்றணும் போது அந்த அதை எடுத்த மாவிலையிலால் வீடு முழுதும் தண்ணீர் தெளித்து வாருங்கள். அது வீட்டில் அனைத்து தோஷங்களையும் போக்கக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பாக அது கிடைக்கும். எந்த சூழ்நிலையும் சரி, எந்த சூழ்நிலையும் கும்பராசிக்காரங்களும் வீட்டில் வந்து கும்பகலசம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அது கும்பமுனி அகஸ்தியரோட இதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கும்பமுனி தன்மையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு நதீத நற்பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதில் எந்தவித ஐயமும் வேண்டாம். அப்படி வாரம் எடுத்து அதை கொண்டு போய் நம்ம ஓடுற நதியில் அந்த தண்ணியை விட்டுறணும். அதுக்கோட அரிசியை எடுத்து அந்த காசை எடுத்து வச்சுட்டு அரிசியையும் கொண்டு போய் நீங்கள் பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். பசுமாட்டுக்கு கொடுத்தீங்கன்னா அது வயிறார சாப்பிடும். அது மூலமும் உங்களுக்கு பல தோஷங்கள் நிவர்த்தி ஆகக்கூட தன்மை உண்டு. கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கோபதாபம் வரும். காரணம் என்ன, செவ்வாயோட நட்சத்திரமான அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் கும்பராசியில் தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, ராகுவின் நட்சத்திரமான சதயமும் அதில் தான் இருக்கிறது. அதனால் ஒரு கர்வமான பேச்சு, தான்கிற எண்ணம், தன்னை யார் என்ன செஞ்சிட முடியுங்கிற ஒரு தன்மை, இது எல்லாமே இருக்கத்தான் செய்யும். அதில் வசதி வாய்ப்பு இருந்தால் அது அதை விட அதிகமாக அந்த ஒரு தன்மை வெளிப்படும். அதெல்லாம் நீங்கள் வந்து எச்சரிக்கையாக நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். இல்லை என்றால் அது தேவையற்ற ஒரு விலை மதிப்பை நாம் தர வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துவிடும். ஆக கும்பராசிக்காரர்கள்லாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி சிவன் மன்னிக்கணும் சன்னதியில், நவகிரக சன்னதியில் வந்து சனி பகவானுக்கு வந்து கருப்பு வஸ்திரங்களை அணிவித்து பிரார்த்தனை செய்வது நல்லது. பைரவர் வழிபாடு மிகச்சிறந்த ஒரு வழிபாடு. ஏன்னா பைரவனின் நேசன், ஈசனின் தாசன், பைரவனின் நேசன் சனி பகவான். சனீச்சரப்பட்டவன் கொடுக்கப்பட்ட காரணமே அந்த தன்மைகளோட வெளிப்படுதான். ஒருவனுக்கு வந்து உயிரை எடுப்பது என்பது யமனுடைய தூதன் காலன். ஆனால் ஒருவன் ஒரு ஜென்மத்தில் எத்தனை சுவாசத்தை அவன் சுவாசிக்க வேண்டும் அந்த எண்ணிக்கை கணக்கை வைத்திருப்பவன் சனி பகவான் தான். அப்போ சனி பகவான் தான் இவனுடைய வாழ்நாளில் சுவாசிக்கும் கணக்கு இதோடு தீர்ந்து விடுகிறேன்னு சொன்ன போய் அந்த யமகிங்கர்கள் வந்து ஒரு
கிங்கர்களை அனுப்பி அதோட ஆத்மாவை பறித்து வர செய்வார்கள். இதெல்லாம் பல கதைகள் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஆக சனி பகவான் நம்ம ஆயுளுக்கு காரகன், ஆரோக்கியத்துக்கும் காரகன். அந்த காலத்தில் வந்து சனிக்கிழமை இன்றைக்கும் உடம்பு பூரா எண்ணெய் தேய்ச்சி நல்ல நிழலில் ஊற வச்சு உடம்பை அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து நல்லா நீரில் குளிப்பாங்க. அப்போ அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அன்றைக்கி நல்ல மிளகு ரசம் வச்சு சாப்பிட்டா உடம்பு அப்படி ஜென்னுன்னு ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்த நாள் புத்துணர்வோடு நாங்கள்லாம் ஸ்கூலுக்கு ஓடுவோம். அந்த காலத்தில் வந்து எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. துவரம்பருப்பு துவையல், மிளகு ரசம், நல்ல சூடான சாப்பாடு, நெய்யையும் போட்டு அந்த சாப்பாட்டுக்கு இணையே தனி. அன்றைக்கி காலத்து உணவே மருந்தாக செயல்பட்டது. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறதுங்கிறதே இல்லாமல் போச்சு. அது வேறு விஷயம். ஏற்கனவே நல்லா எண்ணெய் வேலை ரேட்டு கூட்டிகிட்டு இருக்குது. எல்லோரும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா இன்னும் தாறுமாறமாக ரேட்டு ஏறிடும் நல்லெண்ணெய்க்கு. இருந்தாலும் ஒரு நல்ல எண்ணெயாக நம்ம பயன்படுத்தி அதை செய்ய வேண்டும். அதே மாதிரி நான் ஏற்கனவே மகராஜ் சொன்ன மாதிரி தான் அனுமான் சாலிசா படிப்பது மிகவும் ஒரு சால சிறந்தது. அனுமான் சாலிசா வந்து படிச்சுட்டு இருந்தேன்னா சனியோட தாக்கம் வந்து கண்டிப்பாக குறையும். அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் என்ன, அடங்கி நடக்க வேண்டும். அது ஒன்று தான் சனியை பொறுத்த வரைக்குமே. எகிரக்கூடாது, நான் தான் எல்லாமேங்கிற தன்மை வரவே கூடாது. அந்த தன்மை வராமல் இருந்தாலே சனி பகவானுடைய பற்றிய பயம் நமக்கு தேவையில்லை. எல்லா கோயில்லையும் போனால், திருப்பதி போனால் ஏழுகுண்டலவாடா, வெங்கட்ரமணா, கோவிந்தா கோவிந்தாங்கிறாங்க. பழனிக்கு போனால் பழனிமலை முருகனுக்கு அரோகராங்கிறாங்க. ஓம் சக்தி, ஜெய் சக்தி என்று அம்மன் கோயிலுக்கு கூப்பிடும் அம்மன் கோயிலில் போய் எல்லோரும் கோஷம் போடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. திருநள்ளாறில் தனி பகவானோட சன்னதிக்கு பேசினா கப்பு சுப்புன்னு இருப்பாங்க எல்லோரும். அந்த அளவு பயம்னு என்னமோ அந்த அளவு தவறு செய்கிறோம், அந்த அளவு தண்டிக்கப்படுகிறோம். இந்த தண்டனையை கொடுப்பவன் தான் சனி பகவான். அவன் தான் அர்த்தாஷ்டம சனின்னு நம்ம மன்னிக்கணும். ராசிலேயே உட்காந்து ஜென்ம சனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாப்புல சனி பகவான். திருநள்ளாறில் வந்து உங்கள் ராசியில் எந்த கட்டத்தில் சனி பகவான் இருக்கிறாரோ அந்த கிழமை என்றைக்கு நீங்கள் திருநள்ளாறு போங்க, நல்லாயிருக்கும். சில பேர் சொல்லுவாங்க செவ்வாய் நகரம் திருநள்ளாறு போகக்கூடாதுன்னு. அந்த கணக்கெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. திருநள்ளாறு போய் காலையில் 3 to 3:45 நாங்கள் நலதீரத்தில் குளிச்சுட்டு உடம்புல இது இல்லாமல் ஏன் பிரபஞ்ச சக்தியை இன்னைக்கு காத்தருள்வாயாகன்னு 2 கையும் விரிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அந்த நேரம் தான் அந்த சனி பகவான சாத்தனுடைய ஒளிக்கதிர்கள்லாம் அந்த கோயிலுக்குள்ளே விழக்கூடிய காலகட்டம். உங்கள் நெஞ்சிலும் பட்டு உங்கள் உடம்பும் சுத்தமாகும், உங்களுடைய ரத்தமும் சுத்தமாகும். இவை அனைத்துமே ஒரு நல்ல தன்மை நடக்கும். அப்பேற்பட்ட இந்த சனி பகவான் கும்பராசிக்காரர்கள் அனைவருமே சனி பகவான் வழிபட்டு சீரும் சிறப்போடு வாழுங்கள். இருந்தாலும் வாழ்க்கை ஒரு 50-50 தான். உங்களுக்கு 50க்கு 50% நன்மையும் நடக்கும், 50% தீமையும் கிடக்கும். நன்மையும் தீமையும் நடந்த காலத்தில் இறை வழிபாட்டின் மூலம் தங்களை நீங்கள் சரி பண்ணித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.